வணக்கம், வெல்கம் டு நியூ ஹோம் செஃப். நாவில் சுவையறிய இன்று நம்ம பார்க்க போகிறது சென்னை ஸ்பெஷல் மீன் குழம்பு தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மீன் பேர் வந்து கிழங்கா மீன் சொல்லுவாங்க. மலேசியாவில் நான் இருக்க பிளேஸில் வந்து கிடைச்சதுனால வாங்கி செஞ்சுருக்கேன். இது வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழம்புக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த க்ளீனிங் வந்து தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் இதை பார்க்க விருப்பப்படாதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒன்றும் இல்லை, மேலே இருக்க தலைப்பகுதியை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதில் நிறைய செரால் இருந்ததுனால நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ க்ளீன் பண்ணும்போது பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். அந்த ஓரங்களில் இருக்கிற செதில் பகுதியில் இருக்க முள்ளெல்லாம் வந்து குத்த வாய்ப்பு இருக்குது. அப்புறமா ஓரங்களில் இருக்க அந்த செதில் வால் பகுதி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரி, இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் 6 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், 3மே சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு வந்து 6 பல் கிட்ட சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போது ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நிறைய வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக போட்டாலே போதும். உங்களுக்கு நிறைய செய்யணும், நிறைய குவான்டிட்டி செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்குற அந்த டைமில் நான் ஆல்ரெடி வந்து ஒரு லெமன் சைஸ், பெரிய லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுலேருந்து புளி கரைச்சல் வந்து எடுத்துக்கிறேன். இது ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லி கொடுத்த குழம்பு. எங்கள் மாமி தான் சொல்லி கொடுத்தாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க சொல்லி கொடுத்த அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இன்னி வரைக்கும். ரொம்ப நேரம் ஆகாது இது செய்கிறதுக்கு. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் மீன் குழம்பு செய்யும் போது இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று அளவு சேர்த்துருக்கேன். தக்காளியும் வெங்காயமும் வதங்குறதுக்கப்புறமா இப்போது புளி கரைசல் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டிருந்தேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் வந்து 6 ஸ்பூன் அளவு போடணும். நான் 5 ஸ்பூன் அளவு போட்டுட்டு புளிப்பு பார்த்துட்டு போட்டுக்கலான்ட்டு 5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து குழம்பு வந்து இந்த மாதிரி செய்வோம். ஒரு சிலர் வந்து மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி கரைசல் ஊற்றுவாங்க. இப்படி வேணால் செய்யலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கலாம், புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து மாங்காவும் சேர்க்கறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மூடி போட்டுடலாம். நடுவில் வந்து மூடி திறக்கக்கூடாது, இல்லைன்னா வந்து குழம்பு மிளகாத்தூள் ஸ்மெல் வந்து வரும். நல்லா கொதிக்க விடவும். அது வரைக்கும் பக்கத்தில் வந்து இது வந்து விண்டோ வியூ தான். இது கிச்சன் விண்டோ வியூ. சுற்றி வந்து மலை தான் இருக்கும். ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொதிக்க விட வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன் சீனரியை. ஸோ உங்களுக்கும் காட்டலாம்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணது.
இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இப்போ கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் சேர்த்துருக்கேன். இங்கே வந்து மலேசியாவில் வந்து வெண்டைக்காய்லாம் சேர்ப்பாங்க, முழுசாகவே சேர்ப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருந்த மீன்கள்லாம் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப கலரக்கூடாது. போட்டு மூடி வச்சுட்டு 2 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க விடுங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது மீன் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போது திறந்து வச்சு 1 நிமிஷம் வேக விடுங்க. ரொம்ப நேரம் கொதிச்சிருச்சுன்னா மீனெல்லாம் வந்து புண்டு குழம்போடு கலந்துடும். ஸோ 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுட்டு 1 மினிட் வந்து மூடி திறந்து வேக விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் வந்து சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மதியானம் செய்கிறதா இருந்தால் காலையிலேயே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மாங்காய்லாம் போட்டு செய்கிறதுனால புளிப்பு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்டான மீன் குழம்பு சட்டுன்னு சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போ வந்து சொரா புட்டு செய்கிறதுக்கு இங்கே வந்து சொரா வந்து கிடைக்கல, அதனால் வந்து நான் இந்த மாதிரி டின்னில் வந்து டியூனா ஃபிஷ்ஷுன்னு கிடைக்கும். ஸோ அது வந்து நான் சொரா புட்டு ஸ்டைல்லே செஞ்சேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து நான் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துருக்கேன். உளுந்து அங்கங்கே கண்டிப்படும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். அப்புறமா பொடியாக நறுக்குன இஞ்சி, பூண்டு, 1 பச்சை மிளகாய் அது சேர்த்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து சொரா புட்டோட ஃப்ளேவரு. இது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 1 வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நார்மல் ஃபிஷ்ஷே உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து அது வாங்கி பொடியாக நறுக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு மேலே இருக்க தோலை வந்து உரிச்சிட்டு உள்ளே இருக்க சதை பகுதியை வந்து உதுத்து போட்டு இப்போ நான் சொல்லியிருக்க மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சொரா புட்டு வந்து செய்யலாம். இப்போ மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூனும் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் வதங்குற நேரம் இந்த மாதிரி கிடைக்கும். நான் ஐஎம் பிராண்ட் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி டின்னில் கிடைக்கும். இது வந்து ஒன்று வந்து ஆலிவ் ஆயிலில் டிப் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து பிரெயின் வாட்டரில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லாமே நல்லாவே இருக்கும். டெஸ்கோ பிராண்டட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து கலரி விட்டு வச்சுருங்க. இப்போது ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இந்த ஃபிஷ்ஷையும் போட்டு நல்லா வதக்க விடணும். இது செய்யறதுக்கு ரொம்ப நேரமே ஆகாது. ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணி வச்சிடலாம். எல்லாமே ரெடியாக இருந்தால் இங்கே வந்து இதை வந்து சாலட் மாதிரி பிரெட் வச்சு கூட சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி சொரா புட்டு மாதிரி இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டோம். இப்போ கொத்தமல்லி போட்டு தேவையான அளவு பெப்பர் போட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். நல்லா செவக்க வறுத்திங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். பேனில் லைட்டாக ஒட்டினா மாதிரி வரும்ல, அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் அடுத்த வாட்டி மீன் குழம்பு செய்யும் போது இதே மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். சென்னை ஸ்டைல் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். அதே சமயம் இந்த டூனா ஃபிஷ் புட்டும் வந்து செஞ்சு பாருங்கள். மலேசியாவில் இருக்கவங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரியலாகவே சுறா புட்டு சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.